சூப்பரா இருக்கு படம். நாங்க ஃபேமிலியோட கிட்ஸோட பாக்குறதுல சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்க போறோம். ஃபேமிலியோட வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி நல்லா பார்க்கலாம். 3D கண்ணாடி போட்டு பார்க்கறது இன்னும் எஃபெக்ட் ஹெவியா இருக்குது. அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணது, ப்ரொடக்ஷன் பண்ணது எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. யாஷிகா ப்ரொடக்ஷன் பாலசுப்ரமணியம் அவர் தான் பண்ணிருக்காரு. நல்ல பிரம்மாண்டமா பண்ணிருக்காரு. ப்ரொடியூசர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து நல்ல வெற்றிகரமா பண்ணாரு நம்ம ராமராஜன். அதோட இது நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. 3D எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. படம் 100 நாள் ஓடும். சிஜிஓ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா டிரான்ஸ்மிட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா கீழே இங்கிலீஷ் லெட்டர் வருது. தமிழாக்கம் பண்ணாலும் கீழே இங்கிலீஷ் லெட்டரிங் வருது. சூப்பரா இருக்கு படம். 100 days ஓடும் படம். குழந்தை என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட நல்லா இருக்கு. பெரியவங்க இதை பார்க்கணும். கதை வந்து அவ்வளவு தத்துவமா இருக்குது. அதனால பெரியவங்களும் பார்க்கணும். கோயில வந்து சூப்பரா பிடிச்சாங்க. அந்த ரிப்பேர் கம்மி வச்சுலாம் பாருமே. அதுக்கப்புறம் அவள்தான் ஃபைட் சீன் தான் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை பிடிச்சின்னு ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. கார்ட்டூன் தான் அது நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. சீப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் தான் இருந்துச்சு அந்த படத்துல. பயங்கரமா 3 hours நம்ம என்ஜாய் பண்ணி அடல்ட்ஸ்லாம் அவங்களோட இன்னர் சைல்ட வெளியே கொண்டு வர படம். இந்த கேரக்டர்ஸ் ஜாலியாவே இருந்தது. சிரிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது. இன்ட்ரெஸ்டா பார்த்துன்னு இருந்தேன். அண்ட் நவ் இன்டர்வல் நல்லா இருந்தது. ரொம்பவே காமெடிஸ், ஃபைட் சீன்ஸ் ஐ லைக் இட் சோ மச். நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த பண்ணு எல்லாமே வச்சுக்கிட்டு படம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அந்த லீஃப்லாம் வந்து நம்ம கிட்ட வர மாதிரி நம்ம அது வந்து அப்புறம் வந்து எனக்கு இந்த படத்துல 2 பேர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு குட்டி பையனையும் அப்புறம் வந்து அந்த நியானையும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க வந்து எப்படி காப்பாத்துறாங்க, எப்படி பண்றாங்கன்னு தான் வந்து அடுத்த இதுலயே காமிப்பாங்க இன்டர்வலுக்கு அப்புறமா. இந்த படத்துல எமோஷனல், காமெடி, த்ரில்லிங் எல்லாமே வருது. ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எப்படி இந்த 1.5 hour போச்சுன்னே தெரியல. இன்னும் 1.5 hour இருக்கு. அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பப்பெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ரொம்ப அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவங்க தேடுவாங்களா, அதை அழைப்பாங்களா, அந்த வில்லனை அழைப்பாங்களா, எப்படி நம்மளுக்கு வந்து சூப்பரா இருந்தது. இந்த 3 hours போன் இல்லாம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு படம். பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம இந்த படத்தை நம்ம சுட்டி டிவியில் பார்த்துருக்கோம். சின்ன சின்ன எபிசோட்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஒரு ஃபுல் ஹெச் படமாக பார்க்கும்போது அதுக்கான எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக தெரியுது. அண்ட் தமிழ் டப்பிங் தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த 2 பியர்ஸும் இருக்காங்க. அந்த பையன் பண்ணுற ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. அண்ட் கிட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக த்ரிஷாவை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரம் வந்து தியேட்டர் ஃபுல்லாகவே பயங்கர லாஃப்டாக இருந்தது. அது ஆக்சுவலி பவர் பேஸ் பண்ணி தான் படமே. இவங்க 3 பேருக்கு எப்படி பவர் கிடைக்குது அப்படின்றது தான் மெயினான எலிமெண்ட்ஸ். அதை நான் சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க வேற ஒரு உலகத்துக்கு வருவாங்க. அந்த உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்தில் டீமன் ஒன்று இருக்கும். அந்த டீமனை இவங்க தான் வந்து சமாளிக்கிற மாதிரியான ஒரு கதையை தான் கொண்டு போயிருக்காங்க. வழக்கமாக ஹாலிவுட் படங்கள்ல ஒரு காமிக் ஜானர்ல படங்களுக்கு, ஒரு கார்ட்டூனிக் மூவி படங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணுமோ, எந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணணுமோ அதை வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க. அங்கங்க நமக்கு குங்ஃபூ பட ரிசம்பிள்ஸ்லாம் வரும். பட் அது இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது. மியூசிக் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். ஒரு பெரிய ஸ்கிரீன்ல 3D நம்ம பார்க்கும்போது அதுக்கான விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒர்த்தா இருக்கு. பசங்க நல்ல என்டர்டைன்மெண்டா தான் இருக்காங்க. ஃபன்னா ஜாலியா இருக்காங்க. கார்ட்டூன்னாலே குழந்தைங்களுக்கு காமெடியா தானே இருக்கும். ஸோ அது வந்து காமெடி இருக்கு மூவில. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது. 3 hours போறது எங்களுக்கே சுத்தமா தெரியல. படம் போயிட போகுது. அடுத்த சீன் என்னென்ன வரும் அப்படின்னு பாக்குறது எங்களுக்கே கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ கம்பல்சரி கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மூவிக்கு வந்தாங்கன்னா ஃபேமிலி எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாருமே வந்து கம்பல்சரி பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க.